ஹை பொங்கிருச்சு பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். அக்கா பால் பொங்கிருச்சுக்கா. ஆமா ரேணு, எப்படியோ அங்க இருந்து இங்க நம்பூர்லயே வந்து வீடு வாங்கி பாலும் காய்ச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரேணு. நல்லபடியா பாலும் பொங்கிருச்சு. இனி எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். என்னது பாலா? ஆமா பிங்கு, புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கோம். அப்புறம் பால் தான பொங்கும். என்ன மம்மி சொல்றீங்க? பாலா? பொங்க பொங்க சொல்லுங்க, நான் கூட பொங்கல்னு நினைச்சிட்டேன். ஏ பிங்கு, வந்தது முதல்ல பொங்கலா செய்வாங்க, பால் தான் காய்ச்சுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒண்ணொண்ணா செய்யணும். போங்க மம்மி, நான் இது பொங்கல்னு நினைச்சிட்டு தான் ஆசையா காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு பொங்கல் வேணும், சக்கரை பொங்கல் வேணும் மம்மி. பிங்கு, இன்னைக்கு தானே புது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கீங்க. இதுக்கப்புறமா சக்கரை பொங்கல் எல்லாம் செய்யலாம், சரியா? அட சும்மா இருக்கா, அவ இப்படிதான் எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பா. சரி ரேணு, அவளுக்கு என்ன கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் தானே, நான் அப்புறமா செஞ்சு கொண்டு வந்து தரேன். இப்ப இந்த வீட்ல உனக்கும் செல்வாக்கும் பிள்ளைங்களுக்கும் இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கங்க. அதுக்கப்புறமா இங்க மதியத்துக்கு வேணா சமைச்சுக்கலாம். சரிக்கா. அண்ணி நீங்க வேற மதியத்துக்கு எங்க இவ சமைப்பா? அதான் உங்க வீட்டு பக்கத்திலே வந்துட்டாளே, இனி எல்லாம் அங்கதான். ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் என்ன உங்களுக்கு சமைச்சே கொடுத்தது இல்லையா? குடுத்திருக்க கல்யாணம் ஆன புதுசுல. அப்புறமா குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க வருஷத்துல பாதி நாள் அக்கா வீட்டுல தானே வந்திருக்க. பாருக்கா இந்த மனுஷன் எப்படி சொல்றாருன்னு. சரி விடு ரேணு, அவர் உன்னை சொல்றதெல்லாம் என்ன புதுசா? அதுவும் இல்லாம அங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வச்சுட்டு தனியா பாக்குறதும் கஷ்டம் தானே செல்வா. இங்க என்ன நான் இருக்கேன், பிள்ளைங்களை பாத்துக்குவேன், ஏதாவது கூட மாட செஞ்சு கொடுத்தா போதும். அதுக்காக தானே நாங்க இங்கேயே வந்தது. சரி சரி செல்வா, நீங்க இங்க வந்ததுல எனக்கு தான் ரொம்ப பெரிய சந்தோஷம். சரி ரேணு, இங்க வேலையெல்லாம் அப்புறமா பாத்துக்குவோம். செல்வாவுக்கு வேலைக்கு நேரம் ஆகுதுல, எல்லாருமே வாங்க. அங்க வந்து சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்கு கிளம்பட்டும். அதுக்கப்புறமா வந்து இங்க நம்ம வேலையெல்லாம் பாத்துக்குவோம். சரிக்கா. ஐயோ என் மைனா, ஒழுங்கா போடுடி. அம்மா, நான் ஒழுங்கா தான் போட்டேன். நீங்க தான் புடிக்க தெரியாம கீழ விட்டுட்டீங்க. என்னது? நான் புடிக்க தெரியாம கீழ விட்டுட்டேனா? நீ ஒழுங்கா போட தெரியாம போட்டுட்டு என்ன சொல்றியா? அம்மா, பால் போடுறவங்க எப்படி வேணாலும் போடுவாங்க. புடிக்கிறவங்க தான் கரெக்ட்டா பார்த்து புடிக்கணும். அது கூட உங்களுக்கு தெரியல. நீங்க எப்படி இவ்ளோ பெருசா வளர்ந்தீங்க? ஐயோ ஐயோ. நண்டு சேஸ் இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா பாரு. என் மைனக்குட்டி, உனக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இரு இரு, இந்த ஜூன் வரட்டும், உன்னை கொண்டு போய் பால்வாடியில சேர்த்துறேன். அப்பதான் என்னை விட்டுட்டு அங்க போய் பால்வாடியில இருக்கும்போது என் அருமை உனக்கு தெரியும். இதுங்க இதுங்க, தூது வரட்டும், நானும் பால்வாடிக்கு போறேன். அப்பதான் மைனக்குட்டியை தீக்கும்போ உங்களுக்கும் மைனக்குட்டியோட அருமை தெரியும். அது சரி, யாரோட அருமை யாருக்கு தெரியுதுன்னு நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரிதோ, இப்ப நான் அனுப்பி வைக்கிறேன். பாய் போடுங்க. ஐயோ இந்த மைனா இரு. சரி, அப்ப நான் வச்சிடுறேன். யார் சக்தி போன்ல? அது அரவிந்த் தான் கூப்பிட்டாரு கையல். என்னது அரவிந்தா? அவர் எதுக்குங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு? அன்னைக்கு மண்டபத்துல இருந்து ஐஷுவையும் ஷமீரையும் வெளியே அனுப்பிட்டோம்ல, அதான் அவங்க எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டு இருந்தாரு. ஐயோ, அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்களா? ஏதோ பிரச்சனை பண்ண போறாருங்க. லூசா நீ? அவர் என்னத்துக்கு பிரச்சனை பண்ண போறாரு? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவர் தான். இல்ல, அவர்தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இருந்தாலும் இப்ப கூப்பிட்டு எல்லாம் கேக்குறாருன்னு போது எதுவும் பிரச்சனை பண்ணுவாரோன்னு நினைச்சிட்டேன். இல்ல கையல், அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் கதிரன் அவங்களும் அவங்கள சேர்த்துக்கல. அதான் பாவம் எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டாரு. நான் தான் ஷமீர் வீட்டில தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஷமீரோட ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்னாரு. அதான் ஷமீரோட நம்பர் அனுப்பி வச்சேன். ஓ சரி சரி, பரவாயில்ல, அவர் நல்லவரா தான் இருக்காரு. ஆமா கையல், நான் கூட ஆரம்பத்துல அவர் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாருன்னு தான் பயந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் எப்போ ஷமீரோட விஷயம் தெரிஞ்சு அவர் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரோ அப்பதான் அவர் ஒரு ஜென்டில்மேன்னே புரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உண்மைதான் சக்தி. ஏன்னா அவங்க விஷயம் தெரிஞ்சதும் இந்த கல்யாணம் வேண்டான்னு கல்யாணத்தை மட்டும் நிறுத்தாம
அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரே அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் தான். ஆமா, ஆனா என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர்ல கல்யாணம்னு சொல்லி கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நிக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க ஊர்ல எல்லாம் அவர் என்ன நினைப்பாங்க? பாவம், அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு சீக்கிரமா கல்யாணம் ஆயிட்டா பரவாயில்ல. ஆமா சக்தி, நம்மள மாதிரி சிட்டினா கூட பரவாயில்ல, அதையெல்லாம் சீக்கிரமா மறந்துடுவாங்க. ஆனா இந்த கிராமத்துலன்னா அதையே சொல்லி சொல்லி காமிப்பாங்க. கல்யாணம் நின்று போச்சு, கல்யாணத்தன்னைக்கு கல்யாண பொண்ணு வேற ஒருத்தன் கூட போயிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கல்ல சக்தி. அது உண்மைதான். ஆனா அவர் போலீஸுங்கிறதுனால அவர் முன்னாடி யாரும் பேச மாட்டாங்க. ஒருவேளை அவர் இல்லாதப்போ அவருக்கு பின்னாடி பேசுவாங்களா இருக்கும். ஆனா பேசுறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சீக்கிரமா அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் சரியாயிடும். ஆமா சக்தி, சீக்கிரமா பாவம் அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சிட்டா பரவாயில்ல. கிடைக்கும் கையல், அவரோட நல்ல மனசுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும். சரி சரி, என்ன மைனக்குட்டியோட பால் விளையாடிட்டு இருக்கியா? ஐயோ ஆமா, அத கேளுங்க. பால சரியா எனக்கு போடாம கீழே போட்டுட்டு நான் தான் சரியா பிடிக்கலையா. அப்புறம் என்னங்கறா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்பதான் உங்களுக்கு என் அருமை தெரியும்ங்கறா. அது உண்மைதானே. அவ வீட்லயே இருக்கும்போது அவ கூட சும்மா சண்டை போட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருக்க. அவ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் அவ அருமை. என்ன சக்தி, நீங்களும் இப்படி சொல்றீங்க? ஆமா, அவ வீட்டுல இருக்கும்போது சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீயா விட மாட்டேங்கிறான்னு அவளை திட்டிக்கிட்டே இருக்கல்ல. அவ ஸ்கூலுக்கு போயிட்டா பாத்துக்கோ, வீடே அமைதியாயிடும். அப்பதான் உனக்கு தெரியும், ஐயோ மைனக்குட்டி இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு, அவ எப்படா ஸ்கூல் விட்டு வருவான்னு காத்துட்டு இருப்ப. ஸ்கூலுக்கு போய் அவ அழறாலும் இல்லையோ, அவளை ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் நீ தான் அழுவ பாத்துக்க. அது என்னமோ உண்மைதான் போல. அவ இல்லாம என்னாலயே இருக்க முடியுமானே தெரியல. அது அப்படிதான் கையல். பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது தொல்லை பண்றாங்கன்னு தான் தோணும். ஆனா ஸ்கூல்ல விட்டதுக்கு அப்புறம் தான் அதுங்களை விட்டு நம்மளால இருக்கவே முடியாது. என் செல்ல குட்டி அப்பா செல்லல, அப்படிதான் சொல்லுவா. என்ன மைனக்குட்டி? என்னம்மா சீதா சொல்ற? நான் கூட நீ புருஷன் இல்லைன்னு சொன்னதும் ஒருவேளை புருஷன் இறந்துட்டாரோன்னு நினைச்சிட்டம்மா. ஆனா ஒரு புள்ளைய கொடுத்துட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டானா? ஆமாக்கா, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ராமேஸ்வரத்துல ஒரு சின்ன கிராமத்துல தான் நாங்க இருந்தோம். நான் ஊறுகால்லாம் செஞ்சு விற்பேன். அவர் கடைகள்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கிட்டு வருவாரு. கிடைக்கிற வருமானம் கொஞ்சமா இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருந்ததில்ல. நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. அதுல அவருக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுது, நான் போய் அந்த வேலையில சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நானும் சரி, அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும், அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒண்ணா சந்தோஷமா தானே இருக்க போறோம்னு நம்பிதான் அவர் அனுப்பி வச்சேன். ஆனா போனவர் திரும்ப வரவே இல்லை. என்னம்மா சீதா சொல்ற? அது என்ன வேலை, எந்த இடத்துல, எதையுமே நீ கேட்கலையா? இல்லக்கா, அவரு அதெல்லாம் என்கிட்ட சொல்லல. அந்த வேலை ஒரு பெரிய வேலை தான், நிச்சயமா அது என்ன வேலைன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. ஆனா அதுக்கு முதல்ல நான் அந்த வேலையில போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா உனக்கு சொல்றேன்னு சொன்னாரு. நானும் அதை நம்பி சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன். ஆனா போய் ஒரே வாரத்துல திரும்ப வரேன்னு சொன்னவரு திரும்ப வரவே இல்லை. சரி, அப்ப உன் வீட்டுக்காரர்கிட்ட போன் எல்லாம் எதுவும் இல்லையா? நீ போன் பண்ணி எதுவும் கேட்கலையா? போன் எல்லாம் இருந்துச்சுக்கா. அவரு அங்க போனதுக்கு அப்புறமா நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன், நாளைக்கு வேலையில சேர போறேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் போன் பண்ணும்போது அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வந்துச்சு. நானும் வார கணக்கா மாச கணக்கா ஏன் வருஷ கணக்கா கூட அந்த நம்பருக்கு போன் போட்டு பார்த்துக்கிட்டே தான்க்கா இருந்தேன். ஆனா அந்த போன் கடைசி வரைக்கும் ஆன் ஆகவே இல்லை. ஆனா அவர் போனை ஸ்விட்ச் ஆஃப்னு வந்த ஒரே மாசத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னை ஏமாத்திட்டு தான் போயிட்டாருன்னு. அப்பவே ஏதாவது ஆத்துலயோ குளத்துலயோ விழுந்து செத்து போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த நேரத்துல தான் என் வயித்துல தீரன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. எனக்காக இல்லைனாலும் என் வயித்துல உள்ள குழந்தைக்காக நான் உயிர் வாழ்ந்துதான் ஆகணும்னு முடிவு பண்ணேன். அந்த நிமிஷத்துல
நீ என்னத்துக்கு சாகணும்? உன்னை ஏமாத்திட்டு போனவனே நிம்மதியா சந்தோஷமா எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனா எந்த தப்பும் பண்ணாத நீ எதுக்கு சாகணும்? அப்புறம் உன்ன மாதிரி அப்பாவி பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி ஆம்பளைங்க ஏமாத்திட்டு போனதும் ஒண்ணு சாகணும், இல்லைன்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வீட்லயே முடங்கி கிடக்கணும். இப்படி எல்லாம் நினைக்கிறதுனாலதான் இவனுங்கெல்லாம் தைரியமா தப்பு பண்ணிட்டு திரியறானுங்க. ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம எதுக்கு நின்னு போராடணும். எவன் நம்மளைய ஏமாத்திட்டு போனானோ அவன் முன்னாடியே நல்லா வாழ்ந்து காமிக்கணும். அது மட்டும் இல்ல, உன்னை ஏமாத்தினவன் எவன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இப்படி ஏமாத்தின பொண்ணுங்கெல்லாம் திரும்பி வந்து தைரியமா தட்டி கேட்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தானே இவங்க இப்படி எல்லாம் பண்றானுங்க. ஆனா அதையெல்லாம் மீறி நம்ம தட்டி கேட்கணும். அப்பதான் அவனுங்களுக்கெல்லாம் ஒரு பயம் வரும். இல்லக்கா, இப்ப எனக்கு இருக்கிற ஒரே கவலை என் பையனை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும். அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அது மட்டும் எனக்கு நடந்தா போதும். என் வாழ்க்கைய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதெல்லாம் ஒன்றும் நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானே இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் எங்க டாக்டர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை ரெடி பண்றேன், சரியா? எங்க டாக்டர் ரொம்ப நல்லவர். உன் விஷயத்தையெல்லாம் சொன்னா கண்டிப்பா வேலை போட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீன்னா உன் கஷ்டம்லாம் சரியா போயிடும், சரியாம்மா? கவலைப்படாம இரு. சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. யாரு என்னன்னு கூட தெரியாம எனக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லம்மா. உன்னையும் தீரனையும் மாதிரி நானும் தனியாளு தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் இது கூட செய்யலைன்னா எப்படி? அது சரி, இப்போ உனக்கு வேலை கிடைச்சு நீ வேலைக்கு வந்துட்டேன்னா தீரன் என்ன பண்ணுவான்? அவன் எப்படி தனியா இருப்பான்? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. அவனை இந்த ஜூன்ல இருந்து ஸ்கூல்ல சேர்த்திடுவேன். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த ஒரு மாசம் மட்டும் வேலைக்கு வரும்போது கூட கூட்டிட்டு தாங்க வரணும். எனது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வர்றதா? ஐயோ, அதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. சரி, சொல்லி பார்க்குறேன். அவர் சம்மதிச்சாருன்னா ஒரு மாசம் எப்படியாவது அவனை கூட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிக்கா. சரி போ, நீ போய் ஃபர்ஸ்ட் தீரனுக்கு பூஸ்ட் கொடு. சரிக்கா. ஏங்க, எதுக்கு இந்த பாதி ராத்திரியில் என்ன வெளியே வர சொன்னீங்க? இதுக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருந்தா வீட்லயே பேசி இருந்திருக்கலாமே. வீட்லனா இப்படி பயப்படாம பக்கத்துல உட்காந்து பேச முடியுமா? ஏங்க, இந்நேரத்துல யாரு முடிச்சிருக்க போறா? அம்மா, அப்பா, சாரா எல்லாமே தூங்கி இருப்பாங்க. வீட்லயே பேசி இருந்திருக்கலாம். என்னதான் அவங்க தூங்கி இருந்தாலும் 2 பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து பேசும்போது எப்ப யாராவது முழிச்சு வந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே பேச வேண்டியதா இருக்கு. இதே வெளியேனா கொஞ்சம் தைரியமா பேசலாம்ல. அதுவும் சரிதான். அப்புறம் உங்களுக்கு வேலை முடிய இவ்ளோ நேரம் ஆயி போச்சா? இல்ல என் கூட பேசணுன்றதுக்காகவே லேட்டா வந்தீங்களா? வேலை முடியவும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சரி, லேட் ஆனது நல்லதா போச்சு, உன்னை வெளியே வர சொல்லி பேசிக்கலான்னு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஒருவேளை நீங்க கூப்பிடுமா நான் தூங்கி இருந்தா? யாரு நீ? நான் வராம நீ தூங்கிருவியா? தூக்கம் வராதுதான். நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உன்னை வெளியே வர சொன்னேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்னது? கெஸ் பண்ணு பாப்போம். என்னவா இருக்கும்? ஐஸ்கிரீமா? ஐஸ்லயே இருக்காதடி, வேற ஏதாவது யோசி. இல்லங்க, எல்லாரும் ராத்திரினா பொதுவா ஐஸ்கிரீம் தானே சாப்பிடுவாங்க. அதனால ஒருவேளை ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். அதுவும் இல்லைன்னா அப்ப வேற என்னது? ஒருவேளை பிரியாணியா இருக்குமோ? திங்கிறத தவிர உனக்கு வேற எதுவுமே தோணாதா? சரி, நானே சொல்லிடுறேம்மா. இல்லைன்னா அடுத்த பரோட்டா சால்னானே என் கிஃப்டையே கேவலப்படுத்திடுவேன். அப்படி ஒழுங்க வாங்க வழிக்கு. சரி, என்னன்னு சொல்லுங்க. கண்ணை மூடு சொல்றேன். ஐயோ, சரி. இப்ப கண்ணை தர. ஹை, தாஜ்மஹால். எங்க சூப்பரா இருக்குங்க. ஆமா, இப்போ எதுக்கு எனக்கு தாஜ்மஹால் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அந்த ஷாஜஹான் இறந்து போன மனைவி மும்தாஜுடைய ஞாபகார்த்தமா தாஜ்மஹாலை கட்டினாரு. ஆனா இந்த ஷமீர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் என் மனைவிக்கு ஞாபகமா இருக்கட்டும்னு தாஜ்மஹால் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க, தாஜ்மஹால் அழகா இருக்கு. ஆனா இந்த தாஜ்மஹாலை பார்த்தாதான் உங்க ஞாபகம் வரணும்னு எல்லாம் இல்ல. இது இல்லைனாலும் நான் உங்களை எப்பவும் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன்.
அது எனக்கு தெரியுமே. சரி பரவாயில்ல, நம்ம காதல் சின்னமா நம்ம வீட்டில் இந்த தாஜ்மஹால் இருந்துட்டு போட்டோன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க, ஆனா gift ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி? இனியும் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உனக்கு ஏதாவது gift கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எதுக்குங்க இந்த மாதிரி gift எல்லாம் கொடுத்தாதான் உங்க மேல காதல் வருமா என்ன? எதுவுமே இல்லைனாலும் எனக்கு எப்பவும் உங்க மேல காதல் அதிகமாகிக்கிட்டே தாங்க இருக்கும். அது சரிதான் இஷு. இருந்தாலும் எனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது gift வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த பொருளையெல்லாம் வீட்டில் பார்க்கும்போது இது நம்ம எப்போ வாங்கி கொடுத்தோம், அப்போ என்னெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏங்க அப்படி பார்த்தா நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கி தரலையே. நீ வாங்கி கொடுத்தா என்ன, நான் வாங்கி கொடுத்தா என்ன, ஆக மொத்தம் இது எல்லாமே நம்மளுடைய காதல் சின்னம் தானே. சரிங்க, சரி அப்போ வீட்டுக்கு போலாமா? என்ன அவசரம், விடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம். என்னது? உனக்காக உயிர் போத்து நின்றேன், உனக்காக காத்து காத்து நின்றேன், இன்னும் நானும் சிறுமிதானே, என்னை பெண் செய்குவாய். வந்த மூன்று முடிச்சு போடு, பின்பு முத்தம் முடிச்சு போடு, என்னை மொத்தமாக மூடு. நீ எனக்கு புதையல் எடுக்க, நானும் உனக்கு புதையல் எடுக்க, உயிரின் ஆழம் சென்று தேடு தேடு. இளமையின் தேவை ஏது ஏது என்று அறிந்தோம் நீ அல்லவா. சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால், கொடையொன்னு தாகிலியே, விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு, வெக்கம் விட்டு வாவெளியே. நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே, பூ வைத்த பூ எங்கே, மழை தண்ணி உசுர கரைக்குதே. உசுருள்ள ஒருத்திக்கு தாஜ்மஹால் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி. எங்கே கண்ணீரில் மழையும் கரைக்குதே. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.